ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரையில இருந்து ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ல இருந்து ரேணுகா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல எப்படி கவர் பண்ணியே நம்ம டிரைவ் பண்றது, அதே மாதிரி சிங்கிள் ரோட்ல வந்து அதாவது நேத்து கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டபுள் லைன் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், அடுத்து ரைட்டு, நடுவுல ஒரு டிவைடர் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிட்டு லெஃப்ட், ரைட்டு. ஸோ 2 பேருமே ஒரே நேரத்துல போய்க்கலாம். ஆப்போசிட்ல இருந்து வரவங்களும் 2 பேரும் ஒரே நேரத்துல போய்க்கலாம். அந்த இடத்துல எப்படி நம்ம லைன் மாறுறது, எப்படி லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவைடட் இருக்காது, நடுவுல அந்த தடுப்பு இருக்காது. ஸோ சிங்கிள் ரோட்ல எப்படி நம்ம வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகலாம், லெஃப்ட்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது போக யூ டர்ன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். தடுப்பு இருக்கிற இடத்துல எப்படி யூ டர்ன் பண்ணணும், தடுப்பே இல்லாத இடத்துல எப்படி யூ டர்ன் பண்ணணும் அப்படின்றதை இன்னைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நீங்க யூடியூப் சேனலை ஃபுல் வீடியோஸையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால எப்போ டிரைவிங் பண்ணாலும் நீங்க கார் எடுக்க வந்தாலும் நம்ம சேஃபா டிரைவ் பண்ணணும், நமக்காக ஃபேமிலி காத்துட்டு இருக்கு அப்படின்ற ஐடியாவோட எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் லெஃப்ட் ஓரமா பார்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் பார்க் பண்றப்போ என்ன பண்ணேன்னா, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து அழகா கொண்டாந்து லெஃப்ட் சைட்ல நிப்பாட்டிட்டேன். எப்படி நிப்பாட்டினேன்? ஃபுல் கிளச் பிரேக் கொடுத்து நிறுத்தினேன். இது நீங்க எந்த கியர்ல வண்டியை நிப்பாட்டினாலும் கிளச் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி, ஃபோர்த் கியர்லயே இருந்தாலும் அப்படியே ஃபுல் கிளச் பிரேக் கொடுத்து நிறுத்திடுங்க. நிறுத்துறதுக்கு அப்புறம் எந்த கியரா இருந்தாலும் நியூட்ரல் பண்ணிருங்க. நான் அப்படிதான் பண்ணேன். ஸோ வண்டி வந்து சேஃபா நிக்குது. நின்னதுக்கு அப்புறம் ஹேண்ட் பிரேக் போட்டுக்கலாம். இப்போ நான் திரும்ப என்ன பண்ணணும்? வண்டியே எடுக்கணும். எங்க மிரர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலைன்னா சரியா. ஓகே, கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும்? சீட் பெல்ட் போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் ரைட் எடுக்கணும், பைக்ல ரைட் எடுக்கணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன். பின்னாடி வண்டி வரான்னு பார்த்துக்கணும். எப்போ வண்டி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கியர் தான். ஃபுல் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர். மேடம், நான் கியர் போடுறப்ப விழுக மாட்டேங்குது, கரெக்டா வந்து பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி தான் இழுக்கிறேன், போக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க சரியா கிளச் அங்க ப்ரெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஃபுல்லா கிளச்சை மிதிக்கணும். மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியர். நான் கியர் எப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பேசஞ்சர் சீட் பக்கம் உள்ளங்கைக்குள்ள தள்ளி இப்படி போட்டா நீங்க என்ன கியர் போட்டிருக்கீங்கன்னு தெரியும். நீங்க சும்மா அதை இப்படி பண்ணிட்டு இப்படி கையை ஃபுல்லா ஹேண்ட் கியர்ல ஃபுல்லா மறைச்சிட்டு இப்படி போட்டீங்கன்னா என்ன கியர் போட்டுக்கோன்னு தெரியாது. ஸோ இந்த உள்ளங்கைக்குள்ள நீங்க நல்லா இந்த இந்த இடத்த வந்து நல்லா தள்ளி இப்படி போடுங்க. இது ஃபர்ஸ்ட் கியர். ஹேண்ட் பிரேக் நான் ரிலீஸ் பண்ணணும். இதை லைட்டா தூக்குனா இது பட்டன் உள்ள போகும். இதை ப்ரெஸ் பண்ணி நான் இறக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரைட் எடுக்க போறேன். ரைட்ல யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கணும். ஸோ ரைட் ரோடு ஏறுறதுனால ஒரு ஹாஃப் ரவுண்ட் வந்து நான் ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ வண்டி எடுக்கும் போது எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? ஒரு ஹாரன் கொடுத்துக்கிறணும். பின்னாடி டூ வீலர் வருது, அதனால நான் இப்போ எடுக்க முடியாது. அந்த டைமிங்ல என்ன பண்ணணும்? ஃபுல் கிளச் பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்க கூடாது. ஆஃப் கிளச் ரெடி ஆயிடணும். ஸோ அந்த வெஹிக்கிள் போகவும் மறுபடியும் ஒரு டூ வீலர் வருது, அந்த டூ வீலர் போகவும் என்ன பண்ணிக்கணும்? அப்படியே என்ன பண்ணிக்கணும்? மூவிங்ல இருக்கணும். ஸோ ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணி அப்படியே வண்டியை ஏத்திட்டே மேல. இப்ப பாருங்க, இந்த ரோடு பாத்தீங்கன்னா கர்வ் வரும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் செகண்ட் கியர் மாத்திக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடு பாருங்க, ரைட் சைடு வைப்பர்ல இருந்து சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு லெஃப்ட் சைடு வந்து கவர் ஆகும். அந்த ஒயிட் லைன் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் லைன்ல இருந்து இந்த ரைட் சைடு வைப்பர்ல இருந்து எண்டிங் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதே அவ்வளவுதான். அழகா அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வந்துடலாம். மறுபடியும் ரைட்டு. எப்பவுமே ரைட்டுன்னு உடனே ரைட் திருப்பி கூடாது. லெஃப்ட்ல ஏறி வந்து அதே ஒயிட் லைனை ஃபாலோ பண்ணி அப்படியே ரைட்ல திருப்புங்க. ஸோ அது வாட்டுக்கு வைக்கல என்ன செய்யும்? யாரையும் தொந்தரவு பண்ணாம போயிட்டு இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வீல நீங்க ஸ்டடி பண்ணிக்கிறணும். இப்ப நான் இவரை ஓவர்டேக் பண்ணணும். பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணோம். பண்ணக்கூடாது, ஏன்னா ஏத்தாப்புல லாரி வருது, நான் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. பட் என்னோட வண்டி என்ன செய்யுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸ்பீடு. ஸோ அதனால தேர்ட் கியர் மாத்திட்டேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஓவர்டேக்கிங் எப்படி மேடம் நான் பண்றது, எனக்கு ஏறும்போது பயமா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் ஓவர்டேக்கிங் பண்றப்ப என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பாத்தீங்கன்னா அங்க ஒரு பேரியர்டு இருக்கு. ரைட்ல இருந்து ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு, பேக் சைடு ரைட் சைடு பேக் சைட்ல இருந்து ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. ஃபுல் கிளச் பிரேக் கொடுத்து வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு. ஸ்லோ ஆனனால திரும்ப செகண்ட் கியர் டவுன் பண்ணிட்டேன். ஸோ அவர் ரைட் பார்த்துட்டு இந்த பேரியர்டோட இந்த சென்டர் பாயிண்ட பார்த்துட்டு நான் பேரியர்ல இருந்து வண்டி மறுபடியும் லெஃப்ட் உள்ள வரும். லெஃப்ட் மிரர் பார்த்து நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? ஸ்டேரிங்க ஸ்டெடி பண்ணணும்.
ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா வளைவா இருக்கு. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பேரியடை போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இடம் இருக்குமா இல்லையா, இல்ல டிராஃபிக் போலீஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதை பாக்குறதுனால இந்த இடத்துல நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியல. இதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்படி இந்த பேரியர்ல இருந்து நான் ரைட் எடுத்து திரும்ப உள்ள லெஃப்ட் வந்து அவங்களோட கண்டினியூ பண்ணேன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து இண்டிகேட்டர் போட்டு போவாங்க. அது என்ன லைட்டுன்னே நிறைய பேர் வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ இண்டிகேட்டர் போட்டா எல்லோ கலர்ல இருக்கும். அவர் ரைட் போட்டிருக்காரா லெஃப்ட் போட்டிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் இருக்கு ரைட் சைட்ல வண்டி இண்டிகேட்டர்ல வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ அவர் ரைட் தான் போட்டிருக்காருன்றத கன்ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஸோ லெஃப்ட் சைட் பாருங்க, நான் இந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணி தான் லெஃப்ட் சைட்ல அப்படியே அழகா திருப்பிட்டே வர்றேன். ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. நான் 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்றேன், லெஃப்ட் ரைட் சென்டர் மிரர்ன்றத ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரேக், ஃபுல் கிளச், லைட்டா இன்னும் பிரேக் எனக்கு தேவைப்படும். ஏன் இன்னும் நல்லா நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னா பின்னாடி இருக்கிறவங்க தூக்கி அடிக்க கூடாது. ஸோ நான் மட்டும் வந்தேன்னா என்ன பண்ண, பின்னாடி இருக்கிறவங்க கேர் பண்ண வேணாம். எல்லாரும் யாருமே இந்த ஸ்பீட் பிரேக்கர்ல என்ன பண்ண மாட்டேன்றோம், கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்றோம். ஏன்னா வண்டி ஒண்ணு ஆஃப் ஆயிரும் அப்படின்ற பயம். ஸோ இன்னும் நல்லா பிரேக் பண்றேன். ஸ்பீட் பிரேக்கர்ல இந்த வைப்பர் பாயிண்ட் மறையவும் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் ஸ்லோ டவுன் ஆனனால நான் ஃபர்ஸ்ட் கியர் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் திரும்ப ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்து திருப்பி பிக்கப் ஆகவும் செகண்ட் கியர் ஃபுல் கிளச் செகண்ட் கியர். இது எல்லாமே வந்து நான் ஏன் ஃபாஸ்டா சொல்றேன்னா ஒரு டைமிங் தான். அந்த டைமிங் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த கியர்ஸ் மாத்தணும். அதனால நான் ஃபாஸ்டா சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நான் விலகி அழகா கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து ஆப்ஜெக்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ரோட மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ரோட்ல வர ஆளுகளையும் நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் இந்த பாயிண்ட்ல இருந்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா அவனியாபுரத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடக்க போகுது, நமக்கு பொங்கல் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஸோ பாருங்க எப்படி எல்லாம் வந்து பாதுகாப்புக்கு வந்து ஸோ பாதுகாப்புக்கு வந்து எவ்வளவுதான் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கண்ணாடியில பாருங்க, விண்ட்ஸ்கிரீன்ல டாட் டாட்டா தெரியுதுங்களா, இது எல்லாமே மழை பெய்யுது எங்க ஏரியால. ஸோ அவனியாபுரத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு ரோடு தெரியல, ஸோ அதனால வைப்பர் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ வைப்பர் வந்து மழை லைட்டா டிராப் விழுந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வைப்பர் போட்டுக்கலாம். சும்மா இருக்கிற நேரத்துல நீங்க வைப்பர் போடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல தூசி இருக்கும், கோடு விழுக ஆரம்பிச்சிரும், கண்ணாடி வந்து நல்லா இருக்காது, நம்ம பார்வைக்கு சரியா தெரியாது. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுலதான் வந்து என்னன்னா ஜல்லிக்கட்டுக்கு மாடை வந்து இது பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஏரியா வந்து நல்லா செமையா இருக்கும் பாக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா நான் என்னதான் ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல வந்தாலும் என்னோட பாயிண்ட் ஃபுல்லுமே இந்த லெஃப்ட் சைட் தான் இருக்கு. லெஃப்ட கவர் பண்ணீங்கன்னாலே போதும், அங்க வரக்கூடிய பள்ளம் எல்லாத்தையுமே நீங்க பார்த்தாலே போதும். ஸோ இங்க எப்படி பாதை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கவனமா நம்ம போய்க்கிறோம். இதுல கொஞ்சம் மெதுவா தான் நம்ம போகணும். ஸோ போலீஸ் ப்ரொடெக்ஷன்ஸும் இருக்கு. லெஃப்ட் சைடு கவர் பண்ணி மட்டும் நம்ம போய்க்கிறோம். ஸோ இந்த கேப் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ரோட்ல போற மாதிரி தான். இப்போ பேரியடை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர், ஏன்னா அங்க ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் லெஃப்ட் மிரர் பார்க்கணும். லெஃப்ட்ல எனக்கு ரோடு ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஃபுல்லா வில்லேஜ் ரோடு, பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதுக்குள்ள இந்த ஒரு கார் போற அளவுக்கு தான் பாதை இருக்கு. ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு வந்து சரியா இல்ல, ரொம்ப பள்ளம் மேடுமா தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும், வேகமா போக முடியாது. கொஞ்சம் பார்த்து வாங்கன்னு சொல்றாரு. அவரை ஹேண்ட் சிக்னல் காட்டுறாரு. அந்த ஹேண்ட் சிக்னல் எதுக்காக காட்டுறாங்கன்றத பார்க்கணும். எனக்கு லெஃப்ட் சைட்ல இடம் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரைட்ல நான் வழி கொடுக்குறேன்.
ஸோ பாத்தீங்கன்னா அந்த குட்டி யானையை ட்ரைவ் பண்றது ஒரு லேடி தான் ட்ரைவ் பண்றாங்க. அவங்க தான் ஹேண்ட் சிக்னல் காமிச்சதே. ஸோ எவ்வளவு தைரியமா வந்து லேடிஸ் வந்து ட்ரைவ் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இண்டிபெண்டா நீங்களும் எடுக்கணுமா, உங்களுக்கு தைரியம் வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும். இந்த ஹாரன் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு. ஸோ வில்லேஜ் ரோட்னா இப்படிதான் இருக்கும். நல்லா இப்ப பாத்தீங்கன்னா அவனியாபுரம் ஃபுல்லா நீங்க வந்து பாக்கலாம். ஏன்னா ஜல்லிக்கட்டுக்காக ஃபுல் ப்ரொடெக்ஷன் போட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்களே வந்து சின்ன சின்ன தெருவுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கோம். சின்ன தெருவுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூ வீலர்ஸ் அங்க ஆட்டோ நிக்குது. இப்ப நான் லெஃப்ட் சைடு தான் போகணும். ஸோ லெஃப்ட்ன்றப்ப எனக்கு இங்க செடியை ஒட்டி நான் இங்க ஏறி போற மாதிரி இருக்கணும். அப்ப என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லும் லெஃப்ட்ல இருக்கணும். ரைட்ல பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட் கார்னர் இந்த ஆட்டோல டச் பண்ணக்கூடாது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கியர்ல ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல், நல்ல ரோடு தெரியும் போது ஃபுல்லா கிளச் அவுட் லைட் ஆக்சிலேட்டர், அப்புறம் ஃபுல் கிளச் செகண்ட் கியர். அந்த டேர்னிங் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா தான் இருந்தது. அந்த குறுகலான டேர்னிங்ல நம்ம போக முடியுமா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஜட்ஜ் பண்ணிக்கணும். அப்பப்போ மழை விழுகுது. ஸோ அதனால நான் வைப்பர் போட்டுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்ல வண்டி வருது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா டூ வீலர்ஸ் தான் நிக்குது. எனக்கு அவருக்கு நான் வழி கொடுக்கணும். இந்த இடத்துல பிளேஸ் இருக்கு. ஸோ லெஃப்ட் பாக்குறேன். வண்டி ஸ்லோ டவுன் பண்ணனால கியரையும் குறைச்சிக்கிறேன். அப்படியே ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல்ல நல்லா லெஃப்ட் ஏறி, ஏன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வீல் போயிடக்கூடாது. அதெல்லாமே இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த மேல ஏறாது. ஸோ இவருக்கு பாதை இருக்கான்னு ரைட் சைட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பின்னாடி ஒரு ஆட்டோ வருது. அதனால அவர் லைட் அடிச்சாரு. அந்த ஆட்டோவை என்ன பண்ணிடக்கூடாது, ஏறி வந்துடக்கூடாதுன்றனால திரும்ப நான் வந்து என்ன பண்றேன், ரைட்ல எடுக்கிறேன். ஆட்டோ வராரா இல்லையான்னு பார்த்துக்கணும். நான் ஒரு ஹாரன் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுவார். திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்ணணும், ஃபாஸ்டா நீங்க என்ன பண்ணிக்கணும், வீலை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடணும். பாத்தீங்கன்னா வண்டியை வேகமாவே எடுக்க முடியாது இந்த ஏரியால. அப்பதான் நம்ம வண்டியை நகர்த்துவோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இதுல எல்லாம் வந்து என்ன பண்ணணும், கவனமா ட்ரை பண்ணி இதுக்குள்ள ட்ரை பண்ணீங்கனாலே போதும். நம்ம டிராபிக் தேடி போக தேவையில்லை. பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல போய் ரைட்ல டர்ன் பண்ண போறோம். இந்த ஏரியா இந்த டர்னிங் பாருங்க ரொம்ப குறுகலா தான் இருக்கு. அங்கிட்ட இருந்து வர வண்டியே தெரியவே தெரியாது. ஸோ மாறேன், வண்டியை நல்லா ஸ்லோ டவுன் பண்ணி கியரை டவுன் பண்ணிட்டேன். ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் கண்ட்ரோல்ல மிதிக்கிறேன். ரோடு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் இருக்கு. இதுலயும் வண்டி என்ன பண்ணிக்கணும், மெதுவா போய்க்கணும். சோ நமக்கு பின்னாடி வரவர ஹாரன் அடிக்கிறாரு. அவர் வழி கேட்கிறாரு. திரும்புற இடத்துல நான் எப்படி வழி கொடுக்க முடியும்? எல்லாரும் என்ன நினைப்பீங்க, ஹாரன் கொடுக்குறாங்க, நான் வாட்டுக்கு வேகமா டிரைவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு வேகமா திரும்பாதீங்க. நமக்கு ஆப்போசிட்ல வர்றவங்க எப்படி வர்றாங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ இந்த போஸ்டர் நோட் பண்ணுங்க. இப்ப பாருங்க ஆட்டோ வருது. எனக்கு அங்க போய் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. ஸோ நான் இங்கேயே லெஃப்ட் பார்த்து ஒதுங்கி லெஃப்ட் கார்னர்ல பார்த்து அவங்க இதுல ஏறிடக்கூடாது, உங்க வாசல்ல ஏறிடக்கூடாது, சண்டைக்கு வந்துருவாங்க அப்புறம். ஸோ அந்த ஆட்டோ போக விட்டுட்டு பின்னாடியும் பார்க்கணும், எதுவும் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி நிப்பாட்டிருக்காங்க. நான் இப்ப நிப்பாட்டிக்கிற வரைக்கும் ஃபுல் கிளச் பிரேக்ல தான் வண்டியை நிப்பாட்டிருக்கேன். ஏன் ஃபுல் கிளச் பிரேக்ல நிப்பாட்டிக்கேன்னா நான் கியர்ல ரெடியா இருந்திருக்கேன். ஏன்னா ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதனால ஸோ அவர் ரிவர்ஸ் தான் போறாரு. அதனால நம்ம ஃபார்வர்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ரிவர்ஸ் தான் போறாங்கன்றதையும் கணிக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு பின்னாடி இடம் இருக்கா இல்லையான்றதை நம்மளும் பார்த்துட்டு வரணும். அவர் வாட்டிக்கு ஃப்ரண்ட்ல வந்துருவார், மறுபடியும் இடம் இல்லைன்னு. பாருங்க ரோடு எல்லாமே மோசமா தான் இருக்கு. எப்பவுமே நல்ல ரோட்ல நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. புதுசா நமக்காக ரோடு போட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மோசமான ரோட்லயும் எப்படி வண்டியை நம்ம மெதுவா கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் முடிஞ்சா நல்லா கிளியரா இருந்துச்சுன்னா ஃபுல் கிளச் பிரேக் விட்டுட்டு லைட் அப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம போய்க்கிற வேண்டியதான். ஸோ அப்போ அங்க அவர் வர்றாரு, எனக்கு லெஃப்ட் இடம் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஸோ நான் இங்கேயே நிப்பாட்டிக்கிறேன். லெஃப்ட் பார்த்து லெஃப்ட் போனா மட்டும் பத்தாது, திரும்ப ரைட்ல ஸ்டேரிங் எடுத்துட்டு போனோம். அப்படின்னா அந்த வண்டி என்ன செய்யும், வீல நேரம்.
ஸோ எல்லாரும் கேட்டிருந்தீங்க இடைஞ்சலுக்குள்ள நான் போனேன் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் இந்த மரத்த நோக்கி நான் போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் இப்ப ரைட் எடுத்துக்கிறேன். ரைட் மிரர் பார்த்து ரைட் விலகி போகணும். சடனா திருப்பக்கூடாது. இப்ப இவங்க வர்றாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க? இப்ப சென்டர் பாயிண்ட் பிடிச்சு போயிட்டு இருக்கோம். இப்ப இவங்க ஒதுங்குறாங்க. இவங்கள பார்த்துட்டு நம்ம அவங்க நிப்பாங்க. டப்புன்னு என்ன பண்ணிடுவோம்? லெஃப்ட் திருப்பிடுவோம். ஆனா லெஃப்ட்ல இருந்து ஒரு வண்டி வரும்ன்றத நம்ம கவனிக்க மாட்டோம். எப்ப போனாலும் அப்படியே ஸ்டேரிங்க பிடிங்க. ஸோ நம்ம லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஏன் ஸ்பீட் பிரேக்கர் திரும்புற இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா, சடனா உள்ள யாராவது வந்து திரும்பிடுவாங்க அப்படின்றதுனால. ஸோ வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா 2 பக்கம் பார்க்கணும். லெஃப்ட்டும் பார்க்கணும், ரைட்டும் பார்க்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல அவர் உள்ள நுழையிறாரு. ஸோ அவர் மேலேயும் நம்மள கவனம் இருக்கணும். ரைட்லயும் பார்த்துட்டு ரைட் மிரர் பாக்குறங்க. உடனே ரைட் மிரர் தெரியாது. ஏன்னா வண்டி வந்து கிராஸா இருக்கனால இப்ப நேரம் அதுக்கப்புறம் ரைட் மிரர் தெரியும். இப்போ மழை விழுகிறதுனால நான் வைப்பர் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன பண்ணணும், நம்மளே என்ன பண்ணணும், கியர் மாற்றணும். ஒரே ஸ்பீட்ல போனீங்கன்னா இன்ஜின் வந்து ஓவர் சவுண்ட் கேட்கும், இறைச்சலா இருக்கும். அது வெளியில உள்ளவங்க வரைக்கும் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எனக்குள்ள ஒரு ரவுண்ட் ஆனம் இருக்கு. நான் இங்கேயே இண்டிகேட்டர் போட்டுக்கணும். அப்பனா தான் பின்னாடி வரவங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். நான் அவங்க ரைட் போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பா வருவாங்க. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் உள்ள போவாங்க. கவனமா பார்த்துக்கிறணும். ரவுண்ட் ஆன ரைட் சைட்ல திட்டான ஆகுறேன். சடனா என்ன பண்ணிடக்கூடாது, வண்டியை மூவ் ஆகி போயிடக்கூடாது. லெஃப்ட்ல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. நான் என்னன்னா நேரா போகணும். லெஃப்ட் ரைட் பார்த்து தான் ரொம்ப கவனமா போகணும். ஆஃப் கிளச் பிரேக்ல நான் மூவ்மெண்ட் ஆகணும். நிப்பாட்டுங்கன்னு சொன்னா படக்கு படக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிரேக் மிதிக்க கூடாது. ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக்ல மூவிங்லேயே நீங்க இருந்தாலே போதும். ஸோ எனக்கு ரோடு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லா கிளச்சை ரிலீஸ் பண்ணி லைட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து என்னுடைய நான் டேர்ன் பண்ண ஏரியா இந்த ரைட் சைட்ல தான் வந்துச்சு. ஸோ அதனால இந்த ரைட் சைட் ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் வைப்பர் யூஸ் பண்றேன். எல்லாமே நானே பண்ணணுமா மேடம் அப்படின்னா வேற வழியே கிடையாது. நான் எதான் மேடம் பார்ப்பேன் அப்படின்னா நம்ம தான் அதை எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ரைட்டை ஃபாலோ பண்ணி வர்றேன்னா நடுவில் பாத்தீங்கன்னா தடுப்பு இருக்குங்களா, அந்த தடுப்பு இருக்கிற இடத்துல நான் எப்படி போகணும், ரைட் சைட்லேயே போய்க்கணும். ரைட் சைட்ல நான் ஸ்லோவா போவா மேடம், ஃபாஸ்டா போவா மேடம், இன்னொரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு என்ன வேகத்துல போனா உங்க வண்டியை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? 20ல போனா கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? இல்ல இல்லையா? ஒரு 40ல போனா கூட உங்களால வண்டி என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ரைட் சைடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன் ஹாரன் கொடுத்தேன் அப்படின்னா, அந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குனு உள்ள வர பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாரன் கொடுத்து அலர்ட் பண்ணிக்கிறோம். அப்படிதான் நம்ம எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். தடுப்பு இருக்குன்றதுனால அவங்க அந்த பக்கம் தான் போவாங்க, நம்ப முடியாது. இண்டிகேட்டரை போட்டு ஓவர்டேக் பண்ணி இதுக்குள்ள வந்துருவாங்க. நான் ரைட் சைட் போறதுனால லெஃப்ட் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி லெஃப்ட் மிரர் பார்க்காம இருக்கக்கூடாது. லெஃப்ட் 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்க பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜங்ஷன்ஸ் வருது. லெஃப்ட் இருந்தும் வண்டி உள்ள வரும், ரைட்ல இருந்தும் வண்டி வரும். நான் ஆல்ரெடி லைட்டா பிரேக் கொடுத்து இன்ஜின் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஸ்லோ டவுன் ஆனதுனால என்னோட கியரை நான் செகண்ட் கியர் மாத்தினேன். நல்லா ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அவங்களாம் ரன்னிங்ல இருக்கிறதுனால என்னோட வண்டியை நான் அப்படியே ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் அப்புறம் பிரேக்கை விட்டு லைட் ஆக்சிடென்ட் கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்றேன். மறுபடியும் அவர் வர்றாரு, ஃபுல் கிளச் லைட் அப்படி பிரேக்கு. ஸோ இது எல்லாமே இந்த மூவ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் கீழே கொடுத்துட்டே இருக்கணும். நான் அதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபுல் கிளச் பிரேக் கொடுக்குறேன் அவங்க வர்றதுனால நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுவா வண்டி ஸ்லோ டவுன் ஆகாது. நம்ம அந்த கண்ட்ரோலை பண்ணிக்கிறணும். ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி போயிட்டு இருக்கும்போதே ஃபுல் கிளச் பிரேக், ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் இந்த மாதிரி நிறைய அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாராவது வரும்போது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு. நீங்க என்கிட்ட கேட்டிருக்கீங்க மேடம், கீழே ஒரு கேமரா வச்சு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அது வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்க. எந்த இடத்துல எல்லாம் நான் கிளச் பிரேக்கை யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இப்ப ரோடு கிளியரா இருக்கு. இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல யாருமே இல்லை. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப மழை விழுகிறதுனால நான் வைப்பர் போடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ரொம்ப குளிரா தான் இருக்கு. ஸோ அவர் வந்து உள்ள வராது, லைட்டா பிரேக் கொடுத்தா ஹாரன் கொடுத்துட்டு வண்டி ஸ்லோ டவுன் ஆகி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோ ஆகல. ஸோ இதுல இருந்து கேரை நம்ம குறைக்க தேவையில்லை. நான் பிரேக் மட்டும் தான் கொடுத்தேன்.
ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழையில நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மழையில வேகமா போலாமான்னு கேட்பீங்க. மழையில வேகமா போகலாம், நார்மல் ஸ்பீட்லயே போங்க. உங்களால எப்படி கண்ட்ரோல் பிரேக் அடிச்சா என்னோட வண்டி ஸ்லோ டவுன் ஆகுது. இப்ப நான் பாருங்க, பேரிகார்ட்ல இருந்து ரைட் எடுத்துட்டு திரும்ப வண்டி ஸ்லோ டவுன் ஆனால கியரை குறைச்சிடுறேன். ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ மழையில எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்னா கண்ட்ரோல் பண்ணி தான் ட்ரை பண்ணிக்கணும். எல்லாரும் வேகமா போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேகமா போகக்கூடாது. நிதானம் தேவைப்படும். மழையிலாலும் சரி, நைட் டிரைவிங்னாலும் சரி, பகல்ல ட்ரை பண்றதுனாலும் சரி, ரொம்ப நிதானம் தேவைப்படும். எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெவி ரெயினா இருக்கிறதுனால வைப்பரை வந்து கொஞ்சம் ஹையா நான் ஆக்கிக்கிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யுதுங்களா? முதல் நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்ததுக்கும் இப்போ பாருங்க ரோடு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இதுல நான் வேகமா ஓடினா என்ன பண்ண முடியும்? சடனா பிரேக் அடிக்கும் போது கொஞ்சம் டயர் வந்து ஸ்கிட் ஆகிற மாதிரி வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும், நம்ம கண்ட்ரோலுக்குள்ள டிரைவிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்கும் போது அந்த அளவு ஸ்பீட் மட்டுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் சேஃபா ட்ரை பண்றதுக்கு நான் சொல்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் போக போக மழை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இதை வந்து டெக்னிக்கலா வந்து எப்படி ட்ரை பண்ணலான்றத ஒரு நாளைக்கு நான் வந்து தியரிட்டிக்கல் கிளாஸஸ் தான் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ எப்போ வண்டியை நிப்பாட்டினாலும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு தான் நம்ம நிப்பாட்டுறோம். இப்போ பாத்தீங்கன்னா ரைட்ல ஒருத்தர் ஏறி போனார் இல்லைங்களா? நான் வண்டியை வந்து மறுபடியும் ரைட் எடுக்கணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டா அவரு நம்மளை பார்த்து நின்றுவாரு அப்படிலாம் கிடையாது. நான் இண்டிகேட்டர் போட்டு தானே போனேன்னு சொல்லி அவரோடய என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. ஸோ ரைட் இண்டிகேட்டர் போட்டு அவர் வராருன்னா அவர் வழி கொடுத்துட்டு தான் என்ன பண்ணிக்கணும், நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆஃப் கிளச் வந்து லைட்டா அப்படியே ஆக்சிடென்ட் கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ எடுக்கும்போது ஒரு ஹார்ன் கொடுத்துக்கோங்க எப்பவுமே. மழையில பாத்தீங்கன்னா நமக்கு மிரர் வந்து கரெக்டா தெரியாது. ஸோ அதனால மோஸ்ட்லி ரெயின் டைமிங்ல வந்து நீங்க டிரைவிங் அவாய்ட் பண்றதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ எமர்ஜென்சி மழையில அவாய்ட் பண்ண முடியாம போற சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்க நிதானமா ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா லெஃப்ட் ரைட் மிரர் வந்து பகல்ல மழை இல்லாத நேரத்துல ஓட்டுறது தெரியறதை விட மழை நேரத்துல சுத்தமா தெரியாது. நம்ம அடிக்கடி என்ன பண்ண முடியாது, ரப் பண்ணிட்டு டிரைவ் பண்ண முடியாது. ஸோ அதனால நிதானமா பொறுமையா ட்ரைவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிரைவிங் வந்து மழையில எப்படி டிரைவ் பண்ணலான்றத ஒரு டெக்னிக்கலா வந்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் கிளாஸஸா எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஹைவேன்றதுனால எனக்கு ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீட்ல போறதுனால நான் லெஃப்ட ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸ்பீடு வந்து இப்போ பாத்தீங்கன்னா வர்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்பீடு வந்து லிமிட்டட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ 80, 85 அதுக்கு மேலலாம் ட்ரைவ் பண்ண முடியாது. என்னதான் ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வண்டியிலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரைட்டை ஃபாலோ பண்ணி வேகமா போகணும் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவர் ஹார்ன் அடிக்கிறாரு, நான் ஆக்சிடென்ட் இருந்து காலை எடுத்துக்கிறேன். ஸோ அவர் போகட்டும். ஏன்னா எனக்கு டூ வீலர் வந்து இங்க டிராபேக்கா இருக்கு. அவர் போனதுக்கு அப்புறம் ரைட்டை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போ ஓவர்டேக் பண்ணாலும் ஒரு ஹார்ன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பேசஸ் இல்லை, அதனால நான் முந்தி போய்க்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவா வாங்கன்றதா அர்த்தம். அவங்க ஹார்ன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஜல்லுன்னு ஆக்சிடென்ட் கொடுத்து போயிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி அது அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ்ல என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஓவர்டேக் பண்றாங்கன்னா உங்க காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வண்டி 2 கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாகும். ஸோ அந்த டைமிங்ல அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஓவர்டேக் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மழை டைமிங்ல எனக்கு மிரர் வந்து அவ்வளவா பின்னாடி வர்றவங்கள வரைக்கும் எனக்கு அவ்வளவா தெரியல. ஸோ அவர் பிரேக் பண்ணிட்டாரு. நான் ஆக்சிடென்ட் கால் எடுத்து லைட்டா அப்படி பிரேக் கொடுத்துட்டேன். பிரேக் கொடுத்ததுனால இன்ஜின் ஆஃப் ஆயிடக்கூடாது. ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஸ்லோ டவுன் ஆனால கியர் டவுன் பண்ணிக்கிறேன். என்ன கியர்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கியர் மாத்திட்டேன். திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து பிக்கப் ஆகி தேர்ட் கியர். இந்த சைன் போர்டு பாருங்க, ரோடு இப்படிதான் வளையுது, அதாவது ரைட் சைட்ல வளையுது, வளைவான ரோடு அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கேயே மார்க் பண்ணிட்டாங்க. அது உடனே வளையாது, கொஞ்சம் தூரத்துல போய் வளையும். அதனால தேடிக்கிட்டே இருக்க கூடாது, அந்த மாதிரி வளைவு வரும்னு ரெடி ஆகிக்கிறணும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட் 20 கிலோமீட்டர் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால. ஸோ ரைட் பார்த்து கொஞ்சம் விலகி தான் நம்ம போகணும். ரைட் மிரர் பார்க்காம ரைட் ஸ்டேரிங் திருப்ப கூடாது. ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முன்னாடி முந்தி போனவர் பிரேக் லேம்ப் தெரியுதுங்களா? பிரேக் பிடிச்சா இந்த ரெட் கலர் லேம்ப் தெரியும். அவர் ரொம்ப கவனமா பிரேக் பண்ணி இந்த கேப்ல போலாமான்னு ரெடி பண்ண போறாரு. ஸோ அதே மாதிரி தான் நானும் பிரேக் பண்ணி லைட்டா அப்படி கிளச் பிரேக்னு கொடுத்து கியரை டவுன் பண்ணி அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி வரவர் ஹார்ன் அடிக்கிறாரு. ஹார்ன் அடிக்கிறான்றதுக்காக நம்ம வேகமா போகக்கூடாது.
இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து வண்டி உள்ள என்டர் ஆகும். நான் இப்ப ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கேன். சோ லெஃப்ட் பாக்கணும். ஆக்சிடென்ட் இருந்து கால் எடுத்துட்டு 2 பக்கம் பாக்குறேன். இந்த ஆக்சிடென்ட் கால் எடுக்கிற டைமிங்லயும் உங்களோட பார்வை இருக்கணும். லெஃப்டா ரைட்டான்றத நீங்க பாத்துக்கணும். ஆக்சிடென்ட் கால் எடுத்தோன்னே பிரேக்குக்கு வாங்கன்னு டக்குன்னு பிரேக்கை மிதிச்சிடக்கூடாது. ஏன்னா பின்னாடியும் நமக்கு பின்னாடி வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட் ஆக்சிடென்ட் கால் எடுத்தா போதும். இந்த மாதிரி தடுப்பு இருக்க இடத்துல ரைட்டா ஃபாலோ பண்ணியே போறேன் பாருங்க. இந்த ரைட்டை நான் எப்படி மேடம் ஜட்ஜ் பண்றது? நான் போய் தடுப்புல இடிச்சிட மாட்டானா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஒயிட் லைன் வந்து இந்த மிரர் ரைட் சைட் மிரர்ல தெரியும். அந்த ஒயிட் லைன் வந்து தெரியற மாதிரி இருக்கும் போதே நான் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு மேல ரைட் நாம போக தேவையில்லை. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல வந்து அந்த சென்டர் லைன் வந்து அந்த லெஃப்ட் சைடுல மிரர்ல தெரியும். இந்த லைன் விட்டு விட்டு லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுல நீங்க எங்க வேணாலும் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ரைட்ல இருந்து லெஃப்ட் போய்க்கலாம், லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்துக்கலாம். ஆனா கண்டினியூவா லைன் கொடுத்துருப்பாங்க, அதுல கம்பல்சரி நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஓவர்டேக்கிங் பண்ணக்கூடாது. அங்க பாருங்க ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷன்ல நான் ஒரு ஹாரன் கொடுத்தேன். இப்போ அலாட்டா டிரைவ் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கே ரோடு அப்படின்னு நினைக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கிற ரோட்ல தான் ரொம்ப அலாட்டா இருக்கணும். டிராபிக் ரோட்ல கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேஷுவலா நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் நிப்பாட்டுவாரு, நம்மளும் நிறுத்திக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஃப்ரீ ரோட்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த தடுப்புல இருந்து ஆளுங்க ஜம்ப் ஆயிருவாங்க இதுக்குள்ள. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம், மதுரை ஏர்போர்ட். ஆக்சுவலா மழை இல்லைன்னா இந்த ஏர்போர்ட்ல எந்த மாதிரி ஃபிளைட்லாம் வருது போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக காட்டுறதுக்கு இங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ண போறோம். பாருங்க தடுப்பு இருக்கிற இடத்துல யூ டர்ன். ஃபர்ஸ்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. என் வெஹிக்கிளை நான் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஸ்லோ டவுன் ஆனதுனால நல்ல ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குங்களா, ஸோ என்னால் இந்த இடத்துல யூ டர்ன் பண்ணுறது நான் பண்ணிடுவேன். பட் வீடியோ வந்து எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால இன்னொரு நாளைக்கு நான் யூ டர்ன் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு மழை போயிட்டு இருக்கும்போது மழையில எப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாம், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம மழையில பார்க்க முடியாதுன்றத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மிரர் வந்து கண்டிப்பாக தெரியாது. அது மாதிரி பின்னாடி ரியர் வியூவும் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். இல்ல மேடம் என்னோட கார்ல வந்து பின்னாடி வைப்பரும் இருக்கு, அது கிளீன் ஆகும் அப்படின்னாலும் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி கண்ட்ரோல் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரேக் பண்ணும் போது டக்குன்னு என்ன செய்யாது, பிரேக் வந்து நிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ அதனால கண்ட்ரோல் பண்ணி தான் நீங்க ட்ரைவ் பண்ணணும். இந்த ட்ரைவ் பண்ணும்போது டப் டப் டப்னு அடிக்கும் பாத்தீங்களா, ஒரு ஸ்டோன் இருக்கும். அது வந்து என்னன்னா நைட் டைமிங்ல வந்து சோலார் ஸ்டோன் சொல்லுவாங்க. அது மேல அடிக்கடி ஏறுச்சு, டயர் வந்து இந்த மாதிரி ஏறுச்சு அப்படின்னு சொன்னா டயர் போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து பார்த்து டிரைவ் பண்ணிக்கோங்க, அது மேல ஏறக்கூடாது. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் ஸ்ட்ரைட்டா தான் போறேன். எனக்கு வந்து கிளட்ச் பிரேக் கொடுத்து இன்ஜின் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ரைட் சைட்ல வண்டி வருதான்னு பாக்குறேன். ஆல்ரெடி அவர் ஆப்போசிட்ல வர்றாரு பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்க டிரைவ் பண்ணிக்கிறணும். நிதானமா டிரைவ் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன். இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டு வந்த ரோடு வந்து ஹைவே ஜாயின் பண்றதுனால கொஞ்சம் ப்ராடா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் நான் டர்ன் பண்ண இண்டிகேட்டர் போட்டேன். லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு ஹாரன் கொடுத்துட்டு ஸோ அப்படியே அழகா லெஃப்ட் டர்ன் பண்ணி உள்ள வரேன். பாருங்க லாரியும் போகுது, எதிர்த்தாப்புல வந்து ஒரு கார் வருது. இடைஞ்சல் பண்ணுவாங்க, டூ வீலர் எடுப்பாங்க அப்புறம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரீட்டுக்குள்ள, அதாவது இதுதான் வந்து சிங்கிள் ரோடு, இதுவுமே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான். இதுக்குள்ள மெதுவா தான் போய்க்கணும். ஏன்னா வீடுகளுக்கு நடுவுல தான் ரோடு போறதுனால நம்ம மெதுவாவே டிரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அவர் பின்னாடியே போறேன். இதுல வந்து நம்பர் பிளேட் வந்து மேலதான் இருக்கு. ஸோ டயர் வியூ வந்து நல்லா ஃபுல்லா ஃபோக்கஸ் ஆகுது. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிரைவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லாரியில. ஸோ லாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகி பின்னாடி வந்து பம்பர்லாம் இறங்கிருச்சுன்னா அந்த நம்பர் பிளேட் மறையிற வரைக்கும் நீங்க போய்க்கலாம். இப்போ லெஃப்ட்ல டர்ன் ஆகிறோம். இந்த லெஃப்ட் கார்னரா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல ஜட்மெண்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் திரும்ப என்ன பண்ணணும், ரைட் எடுக்கணும். அப்படியே லெஃப்ட் போயிடக்கூடாது, வீட்டுக்குள்ள போய் ஓடிட்டு போயிடும். அப்புறம் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ட்ரை பண்ணுவீங்களா, இல்ல இன்னும் பக்கத்துல போகணுமா? இன்னும் பக்கத்துல போனாலும் அந்த வீல் வந்து கொஞ்சம் மறையிற மாதிரி நீங்க போய்க்கலாம். இப்ப ரைட்ல டர்ன் ஆகிறோம். ரைட் இண்டிகேட்டர், ஒரு ஹார்ன். ரைட் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், ஏறி போய் திருப்பணும். இப்ப டிரைவர் சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைட் ரோட ஃபுல்லா வெளியில வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் தான் என்ன பண்ணிக்கணும், உள்ள இருந்துகிட்டே நீங்க இதை அவாய்ட் பண்ணணும். ஆனா ரைட் திரும்பும்போது என்ன பண்ணிக்கலாம், ஜன்னல் வழியா நீங்க பாத்துக்கலாம். மறுபடியும் லெஃப்ட் டர்ன் ஆகுது.
ஸோ ஆக்சிடென்ட் கால் எடுத்துட்டு அவரும் வண்டியை ஸ்லோ டவுன் பண்றாரு. திரும்ப அந்த பாயிண்ட்ல வந்து இந்த கார்னரை ஒட்டி அழகா இந்த சென்டர் லைன் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த லாரியில வந்து ஒரு ஸ்கிரீன் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ மேல வந்து நம்ம கார் மேல வந்து விழுந்துச்சா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, நம்ம கார் டிரைவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சேஃப்டி இல்லாம தான் எல்லாருமே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம டிரைவ் பண்ணிக்கிறணும். இப்ப காத்து எதுவும் இல்லாதனால அது கண்டிப்பா வந்து என்ன பண்ணாது, நம்ம கார் மேல விழுகாதுன்ற நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த லாரி எப்படி ஏத்தாப்புல வந்தவங்களுக்கு வழி விட்டாங்க, நல்லா லெஃப்ட் இறங்கி ஏறி போயிட்டு திருப்பி அவங்களுக்கு வழி விட்டு திரும்ப ரைட் ஏறிட்டாரு. அந்த மாதிரிதான் இந்த ரோட்ல நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரேக் அடிக்கும் போது ரெட் லாம்ப் எரியல. அவர் வண்டியை ஸ்லோ டவுன் ஆகுறத நான் நோட் பண்ணிக்கிறணும். நம்ம வண்டிக்கு அவர் வண்டிக்கு டிஸ்டன்ஸ் கம்மி ஆகுறத நாங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ கிளச் பிரேக் மிதிச்சு வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி நானும் கேரை குறைச்சு அவரோட பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்து நனையாம உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, வெளியில இருந்து 2 வீலர்ல ட்ரை பண்ணிட்டு வர்றவங்க வந்து நினைச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அவங்க ஹாரன் அடிச்சு எனக்கு வழி வேணும்னு கேட்டா டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வழி கொடுத்து போகணும். ஏன்னா சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு போகட்டும் நினையாம. இப்போ இவர் இப்போதைக்கு நமக்கு லைன் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அப்படியே கொடுத்தாலும் பாருங்க சைட்ல பார்த்தா ஒரு தண்ணி தேங்கி நிக்குது. லெஃப்ட்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா இடம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ரோடு பாருங்க, இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்கு இல்லைங்களா, இங்க பாருங்க செம்மண் ரோடு இருக்கு. இந்த செம்மண் ரோட்ல ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு இந்த செம்மண் ரோட்ல இடம் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து நீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இப்படி நிப்பாட்டணும். நான் நிப்பாட்டிருக்கிற பிளேஸ் இப்படிதான் நிப்பாட்டிருக்கேன். இப்ப ஃப்ரீயா இருக்கிறது ஆக்சுவலா நான் முன்னாடியே ஏத்தாப்புல லாரி வரும்போதே நான் நிப்பாட்டி இருந்தேன். திரும்ப அந்த வீடியோ ரொம்ப ஹெவி ரெயினா இருந்ததுனால திரும்ப அந்த வீடியோ எடுக்க முடியல. இப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யுதுங்களா, விண்ட்ஸ்கிரீன் ஃபுல்லா மழையா இருக்கு பாருங்க. ஸோ நான் வைப்பர் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ கிளியரா இருக்குங்களா? ஸோ நான் இப்போ வண்டி எடுக்க போறேன். ரோடு ஃப்ரீயா இருக்கு. ரைட் இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஆஃப் கிளச் வந்து அப்படி ரைட்ல அப்படி ஸ்லோவா திருப்பணும். பக்கம் திருப்பக்கூடாது, வண்டி போகாது. ஸ்பீடு ஒரு 2 செகண்ட்ஸ் தான். ஆக்சிலேட்டர் கொடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ்ல செகண்ட் கியர் நம்ம மாத்திக்கிறணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மலையில நம்ம போயிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லலாம் மேடம், முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ஒரு எல்லோ லேம்ப் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு மேடம் பின்னாடி நான் இருந்து பார்க்கும் போது அப்படின்னா அது வந்து ஹசால் லேம்ப். ஹசால் லேம்ப் எதுக்கு போடுறாங்கன்னா இப்ப பாருங்க கொஞ்சம் டிம்மா இருக்கு இல்லைங்களா, ஒரு பனிமூட்டத்தோட சேர்ந்து ஒரு மழை பெய்யுது அப்படின்றப்ப பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன தெரியாது, இந்த கார் போறது எந்த மாதிரி போறாங்கன்றது தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கணும், நம்ம பார்க்கிங் லேம்ப் ஹசால் லேம்ப் நம்ம போட்டுக்கணும். ஸோ முன்னாடி நான் ஃபாக் லேம்ப் போடணுமா அப்படின்னா நீங்க ஃபாக் லேம்ப் போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்து வர்றவருக்கு வந்து நம்ம வெஹிக்கிள் வர்றது தெரியணும். இப்ப அந்த 2 வீலர்ல பாருங்க அந்த ஒயிட் லேம்ப் எரியுது இல்லைங்களா, அப்ப அந்த 2 வீலர் வருதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி நம்ம கார் வருது அவருக்கு தெரியணும்னா அந்த ஃபாக் லேம்ப் போட்டோம்னா அவரு கண்டுபிடிச்சுக்கிடுவாரு. ஆனா நான் பேக் சைட் பார்க்கும்போது மிரர்ல வந்து அவ்வளவு கிளியாரிட்டிக்கெல்லாம் தெரியல எனக்கு ரோடு. நான் ஒரு கெஸ்ஸிங்ல தான் ட்ரை பண்றேன். ஸோ அதனால ஸ்லோவாவும் ட்ரை பண்ணிக்கிறணும். எனக்கு இன்னும் வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் ரோடு தெரியாதனால கொஞ்சம் ஸ்பீடா வச்சுக்கிட்டேன் வைப்பரை. இப்போ ஆப்போசிட்ல அவர் வர்றாரு, ஃபுல் கிளச் லைட் அப்படி பிரேக் கொடுத்து எனக்கு லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பார்த்துட்டு அவரும் ஒதுங்குறாரு பாருங்க. ஸோ ஒதுங்கி எனக்கு இந்த கேப்புக்குள்ள நான் என்னால வண்டி போக முடியும்னு கெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்னர் ரைட் பாத்தீங்கன்னா அவர் இடிக்காதுன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ரைட்ன்றது ஈஸியா நீங்க பாக்கலாம், லெஃப்ட் தான் நீங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ரோடு எப்படி வளையுது, லெஃப்ட்ல போயிட்டு அப்படியே ரைட்ல வருது. ஸோ நீங்க பிரேக் பண்ணும்போது பின்னாடி ரெட் லாம்ப் எரியும். அப்போ பின்னாடி வர்ற டிரைவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரேக் பண்ணிக்கிடுவாங்க இல்லைங்களா, அவங்க பிரேக் பண்ணி வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா உங்க வெஹிக்கிள் வந்து என்ன ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது நீங்க பிரேக் பண்றதுனால. நீங்க கார்ல பிரேக்ல தூக்கி வச்சிருக்கீங்கன்றது அவருக்கு எப்படி தெரியுதுன்னா அந்த ரெட் லாம்ப் எரியறதுனால. சோ அப்ப நான் பகல்ல ஓகே மேடம் ரெட் லாம்ப் எரியுது, ஆனா நைட் டைமிங்ல ரொம்ப பிரைட்டா எரியுதே, ஆனா அவர் வந்து பிரேக் பிடிச்சிக்கிட்டே போவாரா, ஆனா வண்டி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவர் ஹெட் லாம்ப் எப்ப நைட் ஆன் பண்றாரோ அப்ப அந்த லேம்பும் டைல் லேம்பும் என்ன செய்யும், எரிய ஆரம்பிச்சிடும்.
அப்ப பிரேக் அவங்க பிடிக்கிறான்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பிரேக் பிடிக்கும்போது அதை விட பிரகாசமா எரியும். அப்ப நம்ம பிரேக் பிடிக்கிறோன்றத அவங்க தெரிஞ்சுக்கிருவாங்க. நைட் டைமிங்ல நீங்க ஹெட்லாம்ப் ஆன் பண்ணீங்கன்னா, ஸோ பேக் சைட்ல டைல் லேம்ப்ல ரெட் லேம்ப் ரொம்ப டார்க்கா எரியும். நீங்க பிரேக் பிடிக்கும் போது அதை விட டார்க்கா எரியும். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் ரோடு தான். நான் சென்டர் பண்ணி தான் ட்ரை பண்றேன். ஒருவேளை ஆப்போசிட்ல ஏறி வந்தாங்கன்னா எனக்கு லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பார்த்துட்டு நான் லெஃப்ட் ஒதுங்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ரைட்ல டேர்ன் ஆக போறேன். ஒரு ஹார்ன் கொடுக்கணும். ஆல்ரெடி பைக்ல நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டே வர்றேன். அதோட கண்டினியூ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு. ஸோ ஆஃப் பிரேக், பிரேக், ஃபுல் கிளச், ஃபோர்த் கியர்ல இருந்து இப்போ செகண்ட் கியர் மாத்தினேன். மறுபடியும் ஒரு ஹார்ன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அங்கிட்டு இருந்து வர்றவங்க எனக்கு தெரியாது. ரைட்டுன்றப்போ பாத்தீங்களா, அவங்க வாட்டுக்கு வர்றாரு பாருங்க. அவர் எப்படி வரணும்? ரைட் ஏறி தான் வரணும். அவர் லெஃப்ட்ல உள்ள பூந்து வர்றாரு பாருங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்து, நான் என்னோட லைன்ல இருந்து லெஃப்ட் சைட்லயே வந்து ஜாயின் ஆயிட்டேன். நான் ரைட் தானே திரும்பணும்னு சொல்லிட்டு அந்த ரைட் சைட்ல நான் போகவே இல்லை. அந்த ரைட் சைட்ல நான் போகவே இல்லை. என்னோட லெஃப்ட் சைட்ல தான் வந்து ஜாயின் ஆயிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ட்ரை பண்ண தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுவோம்னா, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒண்ணு பாக்குறதே கிடையாது. லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் பாக்குறது இல்ல, ரைட் திரும்பினா ரைட் பாக்குறது இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து ட்ரை பண்ணா இன்னும் ஈஸியா ட்ரை பண்ணலாம். ஃபுல்லா ஃபிலிம் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ரோடு வந்து பின்னாடி இருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரண்ட்ல ரோடு ஃப்ரீயா இருக்கா, கார்னர்ல ரோடு ஃப்ரீயா இருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க கவனிக்காத போது அந்த டிரைவிங் வந்து கஷ்டமா தான் இருக்கும். நான் தப்பு பண்ணலையே, நான் கரெக்டா பண்ணனா இல்லையா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா லைட்டா தூறல் விழுகுது. ஸோ அதுக்கு ஒரு தடவை ஆன் பண்ணிட்டு திரும்ப நம்மளே என்ன பண்ணிக்கணும், ஆஃப் பண்ணிக்கணும். நான் இதையும் என் கை போயிட்டு நான் ஸ்டேரிங்க திருப்பிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னா, இது பழக்கத்துல உங்களுக்கு வந்துடும். மழைன்றது என்னைக்கோ ஒரு நாள் தானே பெய்யுது. ஸோ அப்படின்றப்ப அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் வேற வழி இல்லை. அதையும் நீங்க பழகிடலாம். இப்ப லெஃப்ட் டர்ன் ஆகுது, அப்புறம் ஹாரன். இந்த லெஃப்ட் கார்னர் நோட் பண்ணிட்டு நான் அப்படியே திரும்பணும். மறுபடியும் அது ரோடு தெரியல. ஒரு தடவை நான் வைப்பர் ஆன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைட்ல இருந்து ஒருத்தர் வராரு பாருங்க, நான் அவரை ஃபோக்கஸ் பண்ணணும். அவர் பாட்டுக்குள்ள ஏறிடக்கூடாது. சப்போஸ் இந்த ரோட்ல நான் லெஃப்ட் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இண்டிகேட்டர் போட்டுக்கணும். ரோடு கிளியரா இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட்ல இடம் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் சைட்ல ஆள் வராங்க, லைட்டா பிரேக், ஃபுல் கிளச். நீங்க கிளச்சை வச்சுக்கிட்டு அப்படியே வாங்க. இந்த ஸ்பீடு எனக்கு போதும், லெஃப்ட் எனக்கு பாதை இருக்கு அப்படின்னு சொன்னா லெஃப்ட் திருப்பிட்டு ஸ்டேரிங்க ரோட பார்த்து நேரா நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் எந்த கியர், ஃபோர்த் கியர்ல வந்தேன். இப்ப நான் நியூட்ரல் பண்ணிட்டு கிளச் பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன். ஸோ பாருங்க, அவர் ஏத்தாப்புல இருந்து வர்றவரும் ஆப்போசிட்ல இருந்து வர்றவரும் அழகா போயிருவாரு. பேக் சைட்ல இருந்து வர்றவரும் அவர் பாட்டுக்கு போயிருவார். இந்த சிங்கிள் ரோட்ல லெஃப்ட் நீங்க இடம் பார்த்து நிப்பாட்டிக்கிறோம். இப்போ நம்ம மறுபடியும் எடுப்போம். நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டேன். ஸோ எப்போ எடுத்தாலும் ஒரு ஹாரன். எப்போ நம்ம வெஹிக்கிள் எடுக்க போறோம்னாலும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு என்ன பண்ணிக்கணும், ஆஃப் கிளச் வந்து இப்போ எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் ஆஃப் ஆச்சுன்னா, சட்டுன்னு கிளச்சை விட்டுட்டேன். ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த கண்ட்ரோலை பிடிச்சோம்னா நிறைய பேர் கால் வலிக்கும். கால் வலிக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கிளச்சை விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ எனக்கும் கிளச்சை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் ஆஃப் கிளச்சுக்கு வரணும். மிரர் பார்த்து ரைட், கொஞ்சம் தான் ரைட். ரைட் முழுசா ஏறிடக்கூடாது. கொஞ்சம் மூவ்மெண்ட்ல ரைட் ஏறியாச்சு. இப்போ எனக்கு விண்ட்ஸ்கிரீன் வியூ வந்து சரியா தெரியல. ஒரு தடவை வைப்பர் ஆன் பண்ணியாச்சு. மேடம் ஃப்ரீ ரோட பார்த்தே நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே மேடம், வெளியில வர்றதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியுமா? அப்ப நான் ட்ரை பண்ணா வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படின்னா, வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ரேரா தான் நீங்க பார்க்க முடியும். தூரத்துல பார்த்துக்கோங்க. அப்படிதான் நீங்க பண்ண முடியும். வேற வழியே கிடையாது. இல்லைன்னா பேசஞ்சர் சீட்ல உட்காந்து நம்ம ஹாயா ட்ரைவ் பார்த்துக்கிட்டே வர வேண்டியதான். பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது சிங்கிள் ரோடு. நான் சென்டர் பண்ணிக்கிட்டே அதை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் வரைக்கும் கிளச்சா கால் வச்சுக்கிட்டே இருக்கணுமா மேடம்? நான் ஆக்சிடென்ட் கொடுத்துட்டு இருக்கேன், கிளச் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கவா, மேல அப்படியே ஃபுட் ரெஸ்ட்ல வச்சுட்டே இருக்கவா அப்படிலாம் நீங்க கேட்கலாம்.
ஸோ கால் அப்படியே ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா கால் கண்டிப்பா வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் ரெஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஏதாவது வெஹிக்கிள் வருது, நீங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் கிளச் பிரேக்ல காலை தூக்கி வச்சுக்கோங்க. கிளச்சும் சேர்ந்து வரணும். இவருக்கு பாருங்க லெஃப்ட் கரெக்டா அப்படி அந்த கார்னர் ஒட்டி அப்படி வந்துட்டு திரும்ப என்ன பண்ணிக்கணும், ரைட்ல வந்துக்கணும். நம்ம ரோட்ல திரும்ப ட்ரை பண்ண ஸ்டார்ட் ஆயிரணும். ஏன் இதை நான் அடிக்கடி வைப்பர் ஆஃப் பண்ணி போடுறேன்னா, ஒரு தடவை தான் அது தூரல் விழுகுது, அடுத்த தடவை வந்து ஃபுல்லா அந்த மிரர்ல படியணும். அப்படின்னாதான் மறுபடியும் நான் போட முடியும். ஓயாம போட்டுட்டே இருந்தேன்னா என்ன ஆகும்னா கீழல் விழுக ஆரம்பிச்சிடும். அங்க லாங்கா பாருங்க, அந்த இடத்துல போய் நான் லெஃப்ட் கட் பண்ண போறேன். ஸோ அங்கிட்டு இருந்து வர்ற வெஹிக்கிள்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது. ஸோ அதனால ஹாரன் கொடுத்துக்கிறேன். இப்ப லெஃப்ட் திரும்புறதுனால லெஃப்ட் மிரர் பார்க்கணும். லைட்டா பிரேக், ஒரு ஹாரன். ஸோ ரன்னிங் பிரேக்ல ஆஃப் பிரேக் கொடுத்தீங்கன்னா ரன்னிங் பிரேக்லயே போகும். ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா மட்டும் நம்ம கியரை டவுன் பண்ணிக்கிறோம். என்னோட வெஹிக்கிள் பாருங்க ஸ்லோ டவுன் ஆகல, ரொம்ப கரெக்டான கண்ட்ரோல்ல போயிருச்சு. அதனால நான் கியரை குறைக்கல. அதே நேரத்துல ஆப்போசிட்ல வந்தாங்க இல்லைங்களா, நீங்க உங்க ரோடு பார்த்து லெஃப்ட் சைடே பார்த்து போயிட்டீங்கன்னா அவங்க ஆப்போசிட்ல அவங்க வாட்டுக்கு போயிருவாங்க. நீங்க அவங்கள பார்த்துக்கிட்டே ஸ்டேரிங் சுத்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் போகும், பயமும் சேர்ந்து வரும். ஸோ ரோடு நல்லாவே ஃப்ரீயா இருக்கு. நான் ஃபோர்த் கியர் போட்டுட்டேன், கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபோர்த் கியர். இப்போ பாருங்க ஏதோ ரோடு மோசமா இருக்கு, இங்கேயே நான் ஆஃப் பிரேக் கொடுத்துக்கிறேன். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி கியரை டவுன் பண்ணி அப்படியே மறுபடியும் ஆக்டிவேட் கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்ணியாச்சு, போயிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து எதிர்பார்த்து நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ரோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, டம் டம்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன் யூ டர்ன் பண்ணணும். அப்புறம் என்னமோ சொன்னேனே, யூ டர்ன் பண்ணணும். அதாவது சிங்கிள் ரூட்ல டிராஃபிக்ல உங்களுக்கு வந்து வண்டியை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. நான் ட்ரை பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவா போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவனு சொல்லியிருந்தேன் அந்த சுச்சுவேஷன் எப்படி அமைய போகுது ரோட்ல அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு மழை பெய்யறதுனாலையும் ரோடு ஃப்ரீயா இருந்துச்சு. மழை பெய்யறதுனாலையும் நம்ம யூடர்ன் கிளாஸஸ் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. இப்ப பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஓரம் அப்படின்னு ஸ்லோ டவுன் பண்ணிட்டு அவருக்கு வழி விட்டு ஸ்லோ டவுன் ஆனனால திரும்ப என்ன பண்ணிட்டேன், கியரை டவுன் பண்ணிட்டு திரும்ப பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்ல தான். அப்ப நீங்க உங்களோட பார்வை வந்து கவனிக்கிறது வந்து எப்படி இருக்கணும், அதே 2 செகண்ட்ஸ்ல டக்கு டக்குன்னு அந்த அம்மா வர்றாங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்க பாருங்க. ஸோ அந்த கவனிப்பு வந்து நீங்களும் அதே மாதிரி 2 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணிக்கிறோம், கவனிச்சுட்டே வரணும். இவங்க இப்படிதான் வருவாங்க, லெஃப்ட் ஏறி தான் வருவாங்க, ரைட் ஏறி தான் வருவாங்க, நீங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஜட்ஜ் பண்ணிடணும். இப்போ பாத்தீங்கன்னா ரோடு இருக்கான்றது தெரியல, எண்டிங் ரோடு மாதிரி தெரியுது இல்லைங்களா. ஸோ பக்கத்துல போக போக தான் ரோடு தெரியும். அந்த இடத்துல லெஃப்ட்ல அப்படி டர்ன் ஆகுது, ஒரு ஹார்ன் கொடுத்துக்குருவோம். லெஃப்ட்ன்றது லைட்டா அப்படி பிரேக் மிதிச்சுக்குருவோம். லெஃப்ட் ஃபோக்கஸ் பண்ணி லெஃப்ட் மிரரை பார்த்து இந்த சென்டர் பாயிண்ட பார்த்துட்டு அப்படியே திருப்பியாச்சு. ஸ்பீட் டவுன் ஆனால கியரை குறைச்சிக்குருவோம். இது ஜங்ஷன் பாயிண்ட்னால ஒரு ஹார்ன் கொடுத்தாச்சு. ஸோ எப்பவுமே ஒரு வெஹிக்கிள் நிக்குது அப்படின்னு சொன்னா அங்கிட்ட இருந்து டிரைவரோ ஒரு கிளீனரோ வந்துருவாங்க இல்லைங்களா, அதனால ஒரு ஹார்ன் கொடுத்துக்கிறோம் நம்ம. பாருங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இங்கே பிரேக் கொடுத்துடுறேன். ஏன்னா அங்கே ஒரு டிராபேக் ஆயிடுச்சு, அதனால அங்கே ஒரு ஸ்லோ டவுன் கொடுத்தாச்சு. பிரேக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு, அதாவது அந்த வைப்பர் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல மறையும் போது என்ன பண்ணிட்டோம், கிளச் பிரேக்கர் ரிலீஸ் பண்ணியாச்சு, கண்டினியூ ஆயிட்டோம். வேகமா சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அடுத்த அடுத்த இன்ஜின் வந்து அந்த அந்த கண்ட்ரோல்ல விட்டு போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து வண்டி வருது, ரொம்ப கவனமா பார்க்கணும். அவர் எப்படி உள்ள என்டர் ஆகும்போது ஹார்ன் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளும் கவனமா ஒரு ஹார்ன் கொடுக்கணும். நான் பார்க் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர், லெஃப்ட் மிரர் பார்த்து. ஸோ இன்னும் நான் கியரை டவுன் பண்ணல, என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா லெஃப்ட் சைட்ல வண்டியை கரெக்டா நிப்பாட்ட முடியுமான்றதுல தான் இருக்கு.
நின்றதுக்கு அப்புறம் கியர் நியூட்ரல், ஹேண்ட் பிரேக். நான் கிளச் பிரேக்ல இருந்து கால் எடுத்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஓவரால் கிளாஸ் வந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம். எந்த மாதிரி கிளாஸ்னா, இன்னைக்கு நான் தான் ட்ரைவ் பண்ணி ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தேன் நேற்று மாதிரி. நான் உங்களுக்கு வண்டியை எடுக்கும் போதே ஒன்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு யூ டர்ன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அது மாதிரி லெஃப்ட் வளைவுலையும் ரைட் வளைவுலையும் அந்த என்னென்ன கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். அதாவது லெஃப்ட் டர்ன்ல இந்த கார்னரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி எனக்கு இங்க உட்காந்துட்டு நான் பார்க்கும்போது இந்த ரைட் சைட் வைப்பரோட எண்டிங் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படி லெஃப்ட் டர்ன் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் சொன்னேன். ஆனா அந்த சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை வந்துருச்சு. சோ அந்த மழைன்றதுனால இறங்கி போய் யூட்டர்னுக்கு வந்து எப்படி அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நம்ம திருப்புறோன்றத காட்ட முடியல. ஏன்னா மழையில வந்து கேமரா நனைஞ்சிருன்றனால இன்னொரு நாளைக்கு இந்த வீடியோ யூட்டர்ன் எப்படி பண்ணலான்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழையில வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்றேன். ஸோ மழையில வந்து பாத்தீங்கன்னா வேகமா போகாதீங்க. ஏன்னா சுச்சுவேஷனை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம மழையில ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம ரொம்ப லாங்கா போயிட்டு வர்றவங்களும் மழையில நனைஞ்சுக்கிட்டு தான் வர்ற மாதிரி வரும். நம்ம கார்ல உட்காந்துட்டு இருக்கோம், வெளியில வந்து நனைஞ்சு டூ வீலர்ல வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள போக விட்டுருங்க. அது மாதிரி ஃபாஸ்டா ஓட்டாதீங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட் மிரர்ல வந்து மழை பெஞ்சதுனால அது ஃபுல்லா நனைஞ்சு போயிருக்கும். பின்னாடி வரவங்கள கிளியரா கண்டுபிடிக்க முடியாது. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி வர்றாங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி கிடையாது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி கிடையாது. அவங்க வந்து என்னன்னா லைட்லயும், ஹாரன்லயும், இண்டிகேட்டர்லயும் பேசிக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? அவங்க எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டுருக்காங்கன்றத பார்த்துக்கணும். ஹாரன் எதுக்காக குடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஹெட்லாம்ப் வந்து அப்பப்ப அமர்த்தி அமர்த்தி எரியும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்க வந்து முன்னேறி போய்க்கிறாங்க. நீங்க ஓவர்டேக் பண்ணி ரோட க்ளோஸ் பண்ணிறாதீங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இத வந்து ஏங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ் ஆகுறப்ப சொல்லலாம் முடியாது. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் டிரைவ் பண்ண பண்ண நீங்களே கத்துக்குருவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு மழை பெஞ்சதுனால என்னன்னா ஒரு டெக்னிக்கலா வந்து பிரேக் நம்ம மிதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதோட கிரிப்னஸ் வந்து கொஞ்சம் வழுக்கிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய விஷயங்கள் இதுல வந்து நான் சொல்ல முடியல. ஏன்னா நானே மெதுவா தான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். ஸோ இன்னொரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தியரட்டிக்கல் மாதிரி இந்த மலையில வந்து எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கணுன்றத நான் உங்களுக்கு இன்னொரு நாள் கிளாஸ்ல வந்து நான் சொல்றேன். ஸோ இன்ன வரைக்கும் நீங்க எப்படி ட்ரைவ் பண்றத பாத்தீங்க. இந்த வீடியோஸை திரும்ப திரும்ப பாருங்க. சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மேடம் இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் சொல்லலாம் தாராளமா. மேடம் இந்த இடத்துல இப்படித்தானே போகணும். நீங்க ராங்கா போனீங்களா? ரைட்டா போனீங்களான்றது நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நான் மறந்து கூட அந்த சூழ்நிலைக்கு இண்டிகேட்டர போட்டுட்டு நான் ரோட பின்னாடி வரவங்களுக்கு வழி குடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருந்துருக்க மாட்டேன். ஸோ இந்த மாரி நெறைய வரும். மாறி மாறி வரும். நீங்க என்னோடயே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோஸ் எல்லாமே நீங்க பாருங்க கண்டிப்பா. ஒவ்வொன்னும் நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க கரெக்ட்டு தான். நீங்க வீடியோஸ ஃபுல்லா பார்க்க போம்போது நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் அதுல இருக்கான்றத மறுபடியும் நீங்க ஒரு தடவ பாருங்க. ஸோ கண்டிப்பா இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்க மறுபடியும் கமெண்ட் போடுங்க. மறுபடியும் நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வீடியோவா நானு போஸ்ட் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணுங்க. ஆ ஃப்ரெண்ட்ஸ் எப்போ கார் எடுத்தாலும் ரொம்ப சேஃபா எடுங்க. மைண்ட்ல வந்து ஃபேமிலிஸ் ஓரியன்ட்டா ஏதாவது நெனச்சுட்டே வருவீங்க. இல்ல ஆஃபீஸ் டிஸ்டர்பன்ஸ்ல, ஸ்ட்ரெஸ்ல நீங்க வருவீங்க. அந்த மாரிலாம் நீங்க காருக்குள்ள உட்காந்துட்டா, நீங்க கார் தான் ஃப்ரெண்ட். ஸோ அந்த காரோட நீங்க என்ன பண்ணிக்கணும், மிங்கிள் ஆயி தான் நீங்க டிரைவ் பண்ணிக்கிட்டே வரணும். கொஞ்சம் ரிலாக்சேஷனா டிரைவ் பண்ணுங்க. ஆ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகும்போது எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, டிரைவ் பண்ணக்கூடாது. சில விளைவுகள நம்ம உண்டாக்குறதுக்கு சான்சஸ் நம்மளே குடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ சேஃபா டிரைவ் பண்ணுங்க. நமக்கு ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அத ஞாபகத்துல வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் டிரைவ் பண்ணும்போது சேஃப்டியா டிரைவ் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். பாய்.